இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் இப்படி ஏமாந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் ஏ, பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிளான் எல்லாத்தையுமே இவங்க வச்சிருக்காங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ஒரு தாலி பிரிக்கிற ஃபங்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. அதாவது மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம என் மேல கோவமா இருக்கீங்க. இந்த கல்யாணம் உங்களுக்கு புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். பட் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கோங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ நம்ம விஜய வந்து பார்த்தீங்கன்னா சம்மதிக்க வச்சுட்டாங்க. ஆனா கடைசியில நம்ம மல்லியோட கழுத்துல பழைய தாலியும் இல்ல. இப்போ தாலி பிரிச்சு கோக்கறதுக்காக புதுசா வந்து பார்த்தீங்கன்னா தங்க தாலியும் இல்ல. இப்போ என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இங்க நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா முழிக்கிறாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது மட்டும் இல்லாம, இந்த தாலி பெருக்க ஃபங்ஷன முடிச்சு, இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்களோட முகத்துல கரிய பூசுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு, அந்த தாலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குங்குமம்லாம் வச்சுவிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாவே இது எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு, நம்ம மல்லி சொன்னதுனால இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டா வேற என்ன பண்றது? வேற ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக யோசிச்சு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிடுறாரு. ஒரு பக்கம் எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்க சமயத்துல, எல்லாருமே அதாவது அங்க கூடி இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாலி பெருக்க ஃபங்ஷன். ஆனா மல்லியோட கழுத்துல தாலியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலுமா பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புரளியாவே மாற ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் இது நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு இன்சல்ட்டிங்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம, அந்த தாலி எங்க போச்சு அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு, இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லன்னு பண்றாங்க. அதே மாதிரி நம்ம விஜயும் பயங்கர கோவத்தோட இப்போ அந்த ஒரு தாலி பெருக்க ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா முடிக்கிறாங்க. நம்ம மல்லிக்கும் இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஃபங்ஷன்ல இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.